அதில் வந்து அவ்வளோ பெரிய மருத்துவமனை, ஒரு நாளைக்கு 4000 4500 பேர் வராங்க. ஒரு பேஷண்ட்டை இறக்கி வீல் சேர் எடுத்துகிட்டு வரேன்னு ஒருத்தர் ஓடுறதுக்குள்ளவே இவர் தன்னுடைய தந்தை ஆர்வத்தின் காரணமாவோ என்னவோ தூக்கிட்டு போறாரு. அதை உடனே பக்கத்தில் இருக்கிற வீடியோ எடுக்க வைக்கிறாரு. அது எந்த வகையில் நியாயம்னே தெரியல. 5000 பேருக்கு ஒவ்வொரு நாளைக்கும் புறநோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வருகிற மருத்துவமனை. அதை தெளிவாக அந்த சம்பந்தப்பட்ட முதல்வர் சொல்லியிருக்கு. கோவை அரசு மருத்துவமனையில் வீல் சேர் இல்லாமல் ஒரு முதியவரை தாங்கி அப்படியே தூக்கி பிடித்து கொண்டு போகும் ஒரு அவலமான நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது. அது கோயம்புத்தூரில் மட்டும் கிடையாது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசாங்க மருத்துவமனைகளிலும் இந்த அவல நிலைமை இருக்குது. ஏன் காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மருத்துவத்துறை என்றால், ஒரு சுகாதாரத்துறை என்றால், அது சம்பந்தப்பட்ட ஒருவரை நீங்கள் ஒரு அமைச்சராக நியமிச்சிருந்தாக்கா இந்த பிரச்சனை வராது. உங்களுக்கு சென்ற முறை தெரியும், விஜயபாஸ்கர் இருந்தார், மத்திய அமைச்சரவையிலையும் மருத்துவர் தான் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஒரு வக்கீல் படித்தவரை, ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை கொண்டு வந்து நீங்கள் மருத்துவத்துறை அமைச்சராக, சுகாதாரத்துறை அமைச்சராக போட்டிங்கன்னா அவருக்கு எப்படிங்க மருத்துவத்தை பற்றி தெரியும்? அவருக்கு எப்படி நோயாளிகளை பற்றி தெரியும்? அவருக்கு எப்படி டாக்டரை பற்றி புரிஞ்சிக்க முடியும்? அவங்க டாக்டரோட கஷ்டங்கள் அவருக்கு எப்படி தெரியும்? அப்போ இப்படிப்பட்ட ஒரு நபரை போட்டது யாரோட தப்பு? இந்த திருட்டு திராவிட மாடல் அரசோட தப்பு. இன்றைக்கி இவரை போட்டதுனால என்ன நடக்குதுனாக்கா, லெஃப்ட் கையில் ஆப்ரேஷன் பண்ண சொன்னால் ரைட்டு கையில் பண்ணுறாங்க, கிட்னிக்கு ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க கல்லீரலுக்கு பண்ணுறாங்க, காலுக்கு ஆப்ரேஷனுக்கு போனாக்கா ஆளையே கொண்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கர்ப்பிணி பெண்கள் போனால் சிசுவோட கொண்டுறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் சாட்சிகள் நிறைய இருக்குது, இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் நிறைய இருக்குது. இப்படி அரசாங்க மருத்துவமனைக்கு மக்கள் செல்வதற்கு மிகவும் பயப்படக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்குன்னா அதற்கு காரணம் இந்த மருத்துவத்துறைக்கு லாயக்கே இல்லாத, இந்த மருத்துவத்துறை பற்றி கேள்வியப்படாத ஒருவரை நீங்கள் மருத்துவ அமைச்சராக நியமிக்கப்பட்டது தான் இதுக்கு முழுக்க காரணம். எனவே அரசாங்க மருத்துவமனையில் எது நடந்தாலுமே அது இந்த அரசை சாரும், முதலமைச்சரை தான் சாருமே தவிர மா சுப்பிரமணியத்தை சார். ஏன்னா அவருக்கு என்ன தெரியும்? அவர் ஒரு அட்வொகேட், அவருக்கு நீங்கள் சட்டத்துறை அமைச்சர் கொடுத்துக்கலாம், அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், அவருக்கு நீங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் கொடுத்துக்கலாம். தேவையில்லாமல் அவரை கொண்டு வந்து நீங்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக போட்டது உங்களுடைய தவறையா? உங்களுடைய அமைச்சரவையில் யாருமே டாக்டரே இல்லையா? இல்லை உங்கள் கட்சியில் வேறு யாருமே டாக்டர் இல்லையா? ஒரு டாக்டரை எம்எல்ஏ ஆக்கி நீங்கள் அவனுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்கல? அப்போ இதுக்கு முழுக்க இந்த அரசாங்க ஆஸ்பத்திரியில் நடக்கிற மொத்த பிரச்சனைக்கு காரணமே இந்த திருட்டு திராவிட மாடல் அரசும் இந்த அமைச்சரும் முதலமைச்சரும் தான் அதுக்கு பொறுப்பேற்க வேண்டும்.